திரு ராமசாமி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்ததாக திருமதி ஜெயந்தி கண்ணப்பன் அவர்களையும் இந்த அனுசரி பங்கனில் தான் முதலில் பங்கேற்கின்றேன். அழைப்பாளராக நடிகர் பாலாஜி மற்றும் பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய மாநில செயலாளர் அலுவலக செயலாளர் திரு சந்திரஜி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஜிவி குமரவேலு வடசென்னை மாவட்ட செயலாளர் பஷீர் உழவார நற்ப சங்கம் Kodamakkam. We are from Kerala, living here, producer, director, actor, and the nationally known me. Om Namah Shivaya. மணிமகேஸ்வரன் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட செயலாளர். தென்காசி மாவட்டம் சகோதரர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்துக்கள் ஒன்று சேர்வார்களா என்கின்ற கேள்வி நான் பிறந்த நாளிலிருந்து இருந்திருக்கிறேன், இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தற்போது வயது 82. ஆனால் இந்த 82வது ஆண்டிலே இத்தகைய ஒரு கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது சிவனும் முருகனும் விநாயகரும் பார்வதியும் இங்கு அமர்ந்திருப்பதை காண்கின்றேன். இத்தகைய விழிப்புணர்வு நமக்கு தேவை. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்து மதத்தை பற்றி யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிவிடலாம், எந்த மேடைகளும் பேசிவிடலாம். ஒருவன் திருப்பதியே இல்லை என்பார், ஒருவன் கடவுளே இல்லை என்பார், ஒருவன் கடவுள் நம்பு முட்டாள் என்பார். இந்து மதத்தை எவர் வேண்டாலும் பேச வருகிறாங்க. அதுபோல எவனாவது ஒருத்தன் அல்லாஹ் இல்லை என்று சொல்லிப்பார்கள், அங்கு ஒரு கல்வரி மட்டுமல்ல கத்தி குத்தே ஏற்படும். அதுபோல இயேசுவே இல்லை என்று சொல்லிப்பார்கள், அங்கு உங்களுக்கு அந்த பாச்சுவையிலேயே அந்த கல்லறையிலே நீங்கள் புதைக்கப்படுவீர்கள். நான் வெளி வேண்டும் என்று தூண்ட வரவில்லை, அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு ஏறத்தாழ 25 மாவட்டத்தின் பிரதிநிதிகள் இருக்கிறீர்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அன்று நெல்லை மாவட்டமாக இருந்து இந்த நெல்லை தென்காசி என்று பிரிந்திருக்கிற இரு மாவட்டத்தில் வந்த மகளிர்களை பார்க்கின்ற பொழுது நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நெல்லையப்புறம் குற்றாலநாதர் வந்திருப்பது போல நினைக்கிறேன். இனியாவது நாம் இந்துவை பற்றியோ இந்து கடவுளை பற்றியோ அல்லது வேறு எந்த முறையிலும் அவர்கள் பேசினால் அவர்களுக்கு பதிலடி கையால் கொடுக்க வேண்டாம், குறைந்தளவு சொல்லடியாக கொடுக்கலாம். இன்று எவனும் பேசுகிறான், வேலை பற்றி பேசுகிறான். வேலை வணங்குவதே வேலை என்று என் வேலை என்று கிருமணன் சொன்னார். அந்த வேலையில் மதிப்பு தெரியவில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சுருக்கமா சொல்றேன். சக்தி வேலை முருகன் கையில கொடுக்குறாங்க. முருகன் யார்? சின்ன பையன். ஏதாவது சின்ன பையன் கையில கத்தி கொடுக்கலாமா? சக்தி கொடுக்கிறான். இதுக்கு சூரதம் படவா இல்ல.
முருகன் என்பவர் தமிழின் தலைவர், அறிவின் அடையாளம், சிம்பிள் ஆஃப் நாலேஜ். அறிவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் வேலின் முனை போல ஷார்ப்பா இருக்க கூர்மையாக இருக்க வேண்டும். அந்த வேலின் முகம் போல அகன்று இருக்க வேண்டும், ஒயிட் நாலேஜ். வேலின் தண்டு போல டீப்பா இருக்க வேண்டும், ஆழம் நிறைந்த அறிவு. அதை காண்பிக்கத்தான் இந்த வேல் முருகன் கையில் கொடுக்கப்பட்டது. அதுபோல் ஒவ்வொரு சிம்பிளும் அதற்கு ஒரு காரணம், சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கிறார். அதை அன்று ஆண்ட ஆங்கிலேயரும் அதற்கு முன்னாலே இருந்த முகமதிய ஆட்சியரும் அதை மறைத்து விட்டார்கள். இன்று அனைவரும் எழுந்து நின்று இந்து மதத்திற்காக மட்டுமல்ல, இன்று சொல்வதை நான் பெருமைப்படுகிறேன். இந்து என்பது மதம் அல்ல, இந்து என்பது கொள்கை. இறைவன் என்பவர் யார் என்றால் இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கின்றான். திருமூலர் சொன்னார், உன்னுடம்பே ஆலயம் என்று சொன்னார். ஆக உங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டால் இறைவன் உங்களை பார்ப்பான் என்பதுதான் அந்த அர்த்தம். ஆக நீங்கள் உங்கள் உடம்பை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோவில் கட்டி வைத்தார்கள். நீங்கள் கோவிலுக்கு வந்து சுற்றி வரும்போது அவ்வளவு வைப்ரேஷன் உணர வேண்டும். ஒரே ஒரு நிகழ்வை சொல்கிறேன். நான் நேற்றைக்கு சதானந்தபுரம் என்கின்ற ஒரு கிராமம் பெருங்குளத்தில் அருகில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அங்கு சென்றிருந்தேன். அங்கு 200 ஆண்டுகள் முடிந்த சமாதி, அவர் பெரிய சமாதி இருக்கின்றது. அதோட 11 சமாதிகள் இருக்கின்றன. அந்த இடம் 5 ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, அங்க நுழைந்து அந்த சமாதியை வழங்கும் போது யூ ஃபீல் வைப்ரேஷன். அந்த முடிவில் வைப்ரேஷன் இருக்கு. தயவுசெய்து புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவனை பார்க்கணும், கோயிலுக்கு போனா அங்க இருக்குது அந்த அது வைப்ரேஷன். நாம சொல்லல, நாம சொல்ல நம்ப மாட்டாங்க. அதாவது வேடிக்கை சொல்லுவார். நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற குரு அவர் சொல்றாரு, நீங்க பழைய சோறு சாப்பிடணுங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. பழைய சோறு சாப்பிட அமெரிக்காவில் சொன்னீங்கன்னா இந்தியாவில் சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். என் நண்பர் ஒருவர் நியூயார்க் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போனாரு. அவர் யாரும் இல்லை, இன்றைக்கு சினிமாவிலே பிரபலமா இருக்க சிவாஜி நடிகர். அவர் அங்கிருந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஒரு பனிமலை படர்ந்த இடம். அங்கு போய் பார்த்தா அங்க சொல்றாங்கன்னா இது சிவபெருமான் என்று ஒரு சிலையை காண்பிக்கிறார்கள். ஆக நான் இதெல்லாம் எது குறிப்பேன் என்றால் இது மூட நம்பிக்கை அல்ல, சயின்டிபிக். இன்னைக்கு மெடிக்கல் துளசி சாப்பிட சொல்ற எது சொல்றாங்க, இன்னைக்கு உங்களுக்கு தொண்டை சரியாக சொன்னா தினம் துளசி சாப்பிட அப்படிங்கிறாங்க. அதுதான் பெருமாள் கோயிலுக்கு துளசி கொடுக்குறாங்க. இந்த 30 விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக ஆனரபிள் பிரசிடென்ட் பிரபல நடிகை குட்டி பத்மினி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கிவிட்டு அமர்ந்துள்ளார். அவருக்கு நீங்கள் தாங்கள் அனைவரும் பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டும். நாங்களாம் பேசினா வழக்கு பதிச்சுவாங்க. அதனால எங்களுக்கு பயந்துட்டு நம்ம மதத்தை பத்தி எதுவும் பேசல.
ஐயா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. இன்றைய தினம் அரங்கத்திலே தமிழ்நாடு கோயில்கள் கூட்டமைப்பின் சார்பாக அனைத்து மாவட்டங்களும் வந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற எனவே நினைவு பரிசு வழங்கி மாநில அமைப்பாளர் வணிகன் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அண்ணனாக திறந்துகின்ற நீதியரசர் வெள்ளாயம் அவர்களுக்கும் இந்த விழாவை வெகு விவசாயம் நடத்தி கொண்டிருக்கின்ற செந்தில் மற்றும் மணிகண்டன் மற்றும் அவரோடு இணைந்த ரவிச்சந்திரன் போன்றவர்களால் இணைந்து ஒரு கூட்டமைப்பின் ஆலோசகராக என்னை நியமித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த 87 வயது இளைஞன் இந்து மக்களுக்காக, இந்து கோயிலுக்காக பலவிதமான போராட்டங்களை செய்து கோயிலை காக்க வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலியுக ராமானுஜர் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலேயே மிகவும் பெருமைப்படுகிறேன். இன்றைய தினம் இங்கு வந்திருக்கிற அனைவரும் சொல்லிதான் நான் நினைக்கிறேன். நீ உள்ள வந்து கோயில அக்கறை வந்தா வெளியில கொண்டாதீங்க, தயவு செய்து நீ மக்களை காப்பாற்றுன்னு ஆண்டவர் கட்டளை இருக்கிறதுனால்தான் நான் இந்த மாதிரியான சேவைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். அப்படியும் வருஷாவோட திருப்பதி கோயிலுக்கு போறேன் 40 வருஷத்துக்கு முன்னால. இப்போ ஆண்டவனே என்னை வேண்டாம், ஏன்னா வியாபாரம் ஆகிட்டாங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த தமிழ்நாடு இந்து கோயில் கூட்டமைப்பின் சார்பாக அதை நிறைவேற்றக்கூடிய நாளை வெகு விரைவிலே நாம் எதிர்பார்க்கலாம் என்பதை நான் பெருமையோடு சொல்லுகிறேன். தெய்வம் எல்லோருக்கும் காட்சி அளிக்கக்கூடிய நிலையிலே வர வேண்டும். அது இந்திய அரசியோ இல்ல தனியாரிடமோ இருந்தாலும் சரி, மக்களை தரிசிக்க அனுமதிக்க வேண்டும், எந்த வித பாகுபாடும் இல்லாமல். அதுதான் என்னுடைய கொள்கை, எனது ஆசான் ராஜாஜியுடைய கொள்கை கூட. இந்த 87 இளைஞன் இங்க இருக்கிறவங்க என்னுடைய அக்கா தங்கைகள் அண்ணன்மார்கள் தான். நான் தம்பி தான் எல்லாருக்கும் ஓப்பனா சொல்றேன். காலை வணக்கம். இந்த விழாவில் பங்கு பெறுவதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு இவ்வளவு ரொம்ப அறிமுகம் இல்லை. என்னை வந்து அழைச்சாங்க, நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்துல இதுதான் நான் வர முதல் விழா, பங்கு கொள்ற விழா. அதனால் 1 வருடம் வீட்டிலேயே இருந்தேன். இன்னைக்கு வந்து உங்க முகம் எல்லாத்தையும் உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி, ஒரு மன தெம்பும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் நினைச்சேன் என்ன ஏன் அழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து என்னை பத்தி ஒரு சின்ன பின்னணி. ஏஎல் ஸ்ரீனிவாசன் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர், காரைக்குடியை சார்ந்தவர். அவர் வந்து உங்களுக்கு தெரியும், கந்தன் கருணை என்ற திரைப்படம் எடுத்தவர் இந்த காலத்திலேயே 65ல். அதற்கப்புறம் என்னுடைய சின்ன மாமனார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள், அவருடைய கூட பிறந்த தம்பி. அவர் பண்ணாததா இந்து மதத்துக்கு வேற யாரு பண்ண போறாங்க? அதாவது நம்மளாம் பிறப்பான இந்து. என்னை பத்தி நான் சொல்றதா இருந்தா, எங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்துல இந்து கோயிலுக்கு போகணும், குங்குமம் வச்சுக்கணும், திருநீர் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் ரொம்ப தெரியாது.
மேல் ஜாதியினர் மட்டுமே இந்து மதத்தை பத்தி ரொம்ப பிரீஃபா இதிகாசங்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க, நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் படிச்சதுனால அவங்களுக்கு தெரியும். ஆனால் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தான் அர்த்தமுள்ள இந்து மதம் மூலமாக இந்து மதத்தை பாமரனுக்கும், அந்த தலைப்பை பாருங்க, அர்த்தமுள்ள இந்து மதம் அவர் தலைப்பு. அது எப்படி அவருக்கு அது தோணுச்சுன்னா, ஒரு தடவை அவரு மலேசியாவுக்கு போயிருக்க போது நகரத்தார் கூட்டமைப்பு, இந்த மாதிரி கூட்டமைப்புல வந்து ஏதாவது ஒரு தலைப்புல பேசுங்கன்னு சொன்னாங்க. எக்ஸ்டெம்போவா கவியரசு கண்ணதாசன் வந்து என்ன தலைப்பு சார், இந்து மதத்தை பத்தி பேசுங்கன்னு ஒரு சாதாரண ஒருத்தர், ஒரு அங்க இருந்த ஒரு செட்டியார் சொல்லியிருக்காரு, நீங்க இந்து மதத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் முதல்ல அந்த அரங்குல பேசினவரு. தொடர்ந்து அதற்கு அப்புறம் அது வந்து ரொம்ப அளவு பெரிய அளவுல அந்த மலேசியால எல்லாரிடையும் போய் சேர்ந்ததுனால தினமணி கதிர் ஆசிரியர் சாவி அவர்கள் அவரோட தொடரா எழுத சொன்னாரு. தினமணி கதிர்ல அந்த இந்து மதம், அர்த்தமுள்ள இந்து மதம் தலைப்பு வச்சு எழுதினாரு. அதுவும் பெரிய அளவுல ரீச் ஆனதுனால அதுக்கப்புறம் அவரு காலகட்டத்துல, இதெல்லாம் நான் சொல்றது 80, 75 அந்த கடைசி அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு கோயிலாக நானே கேட்டிருக்கேன். கபாலீஸ்வரர் கோயில், திருவல்லிக்கேணியில இருக்க பார்த்தசாரதி திருக்கோயில் எல்லாம் போய் மாமா பேசினாரு. அவருடைய இயற்பெயர் முத்தையா, முருகனின் பெயர் தான். அதாவது செட்டிநாடு எங்க ஊர் வந்து சிறுகூடற்பட்டி, பிள்ளையார்பட்டியில இருந்து 3 கிலோமீட்டர். நீங்க எப்படின்னா அந்த நகரத்தார் வழியில வந்தவரு. அவர் ஐயா சொன்னது போல கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றால், செட்டிநாடு 72 கிராமத்தை சேர்ந்தது. அந்த 72 கிராமத்திலையும் கண்டிப்பாக ஒரு சிவாலயம் உண்டு. இன்னைக்கும் நீங்க காரைக்குடிக்கு போனா நீங்க அந்த பெரிய சிவாலயங்கள் பார்க்கலாம். காலையில குழந்தைங்க வந்து அங்க கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு தான் காலை பலகாரம் சாப்பிட வேண்டும். நீங்க கவிஞரை கூட பார்க்கலாம், கடைசி வரைக்கும் அவர் வந்து திருநீர் இல்லாமல் அவர் இருந்தது கிடையாது. முதல்ல திராவிடத்தினால ஆசைப்பட்டு அந்த தமிழ் மேல மோகம் கொண்டு அவர் நாஸ்திகராக இருந்தது உண்மை. ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொன்றும் என்ன என்றால், இந்து மதம் என்னவென்றால் கடைசியில ஒவ்வொரு இந்து மகனையும் கண்டிப்பாக கடைசி காலகட்டத்தில் இந்த மதத்தில் இழுத்து கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எழுதியிருக்காரு. நாங்க வந்து இப்படியெல்லாம், ஏன்னா காஞ்சி பெரியவர், மகா பெரியவர் கூட மாமாவை வந்து கவிஞர் அவர்களை கூப்பிட்டு, நீ வந்து எங்கெங்கயோ பேசுறியே, ஏன் இந்து மதத்தை வந்து எங்க மடத்துல பேச மாட்டியான்னு சொல்லி மடத்துல அவரை கூப்பிட்டு பேச வச்சு தன் கையில் இருந்த ஒரு கனையாடியை எடுத்து கவிஞருக்கு போட்டாரு. அதெல்லாம் நாங்க கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இந்த இந்து மதத்தை அவர் அதை இன்னுமே எவ்வளவு பேர் பார்க்காங்க. அவர் எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நீங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்ல நீங்க ஓபன் பண்ணி பார்த்தா கவிஞர் சொன்னது, அதுவும் இந்து மதத்தை பத்தி சொன்ன வார்த்தைகள் அடிக்கடி நிறைய பேரும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து நான் என்ன ஏன் அழைச்சாங்கன்னு சொல்லுவது இந்த 2 காரணத்துக்காக. கருணை என்ற திரைப்படம் ராஜேஸ்வரி மேடம் அவர்களை வரவேற்கிறேன். கண்டன் கருணை என்ற திரைப்படத்தை ஏஎல்எஸ் அவர்கள் நடிச்சு என்ன எடுத்து பெரிய அளவுல வெற்றி பெற்ற படம். மார்க்கத்துல போன சில குடும்பத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மார்க்கம் அவங்களை என்ன செய்யுதுன்னா ஒரு வழியா ஒரு மாதிரி மென்டலி பைத்தியம் மாதிரி ஆக்கிடுறாங்க. எவ்வளவோ நான் பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய வழிபாடு அது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சோ அதனால நான் இத பத்தி யோசிச்சுட்டு இருக்க போது எனக்கு இந்த விழாவை வந்து கூப்பிட்டாங்க. சோ நான் வந்து அதை நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அதாவது நம்ம மார்க்கம் இந்து மதம் வந்து அது வந்து ஒரு செயல்முறை, எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்றது அது நிறைய சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதம் தான் இன்னைக்கு நம்பர் 1 பெஸ்ட் செல்லிங் புத்தகம். புக் ஃபேர்ல எல்லா இடத்துலயும் கல்யாண வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கறது நான் 10 அது அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கார். ஆனா எங்களுக்கு அந்த பெருமை என்றைக்குமே உண்டு. பெரிய பெரிய மாடாதிபதிகள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் செய்ய வேண்டியதை வந்து இந்து மதத்தை ரொம்ப அருமையா கொண்டு போய் கவியரசு கண்ணதாசன் என்னுடைய சிறிய மாமனார் சேர்த்தாருன்ற பெருமை எங்க குடும்பத்திற்கு உண்டு. அதனால நான் அழைக்கப்பட்ட உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திச்சதுல நான் ரொம்ப
விருப்பப்படுறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். மேலையில இருக்கிற பெரியவங்களுக்கு, இங்க வந்திருக்கிற அன்பான உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் டிராபிக் ராமசாமி அண்ணாக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன கண்டுபிடிக்க பார்ப்போம், சொல்லுங்க, யாரும் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ரெண்டுமே போராட்டம். அவரு இளைஞர், என்றும் இளைஞர், நான் என்றும் குடிபதி. பாட்டியால பட்ட பேர் போகாது. எனிவே, எனக்கு இதுல வந்து இந்த அற்புதமான ஒரு நிகழ்வுல நீங்க வந்து தலைமை ஏற்க முடியுமான்னு கேட்ட உடனே லட்டு தின்ன கண்ணா, லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி உடனே ஓகேன்னு சொன்னேன். ஏன்னா நான் வந்து ஒரு பயங்கர RSS தீவிரவாதி. அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து தெய்வத்தின் மேல வந்து ஒரு அன்பு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் போய் பிஜேபியில சேர்ந்தேன். 11 வருஷம் ஆச்சு. உள்ள இருக்கேன்னா இல்லையா கூட யாருக்கும் தெரியாது. அந்த ஒரு பயன்பாடான ஒரு இது எனக்கு அங்க கிடைக்கல, அந்த அங்கீகாரம் எனக்கு அங்க கிடைக்கல. பட் இருந்தாலும் நான் சமீபத்துல ஜஸ்ட் ஒரு 2 weeks பேக் அங்க எனக்கு விஜயானந்த் அப்படின்னு ஒருத்தர் மூலமா நடந்த ஒரு ஒரு சின்ன ஒரு மனக்கிளை எனக்கு அப்படியே மனசை வந்து எப்பவுமே யூஸ்வலா ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். எதுக்குமே வந்து நான் வந்து கண் கலங்க மாட்டேன். ஸ்லைட்டா கண் கலங்க வச்சுட்டாரு ஒருத்தர். அப்ப வேண்டாம், நமக்கு என்ன, நமக்கு சாமி தொண்டு செய்யதானே இங்க வந்தேன். என்னுடைய ஆசையெல்லாம் சாமி தொண்டு செய்யணும். கடவுள்கிட்ட வந்து நான் வந்து எப்பவுமே உயிருக்கு பயந்ததே இல்லை. நான் வந்து இந்த மாஸ்க் எல்லாம் போடவே மாட்டேன். எப்ப கூப்பிட்டாலும் ரெடியா இருக்கேன் போறதுக்கு. எனி டைம் இப்ப பேசிட்டே இருப்போது என் பகவான் என்ன கூப்பிட்டா ரெடியா இருக்கேன். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியிருக்கேன், சரணாகதி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? பகவான்கிட்ட போறத விட இங்க வாழ்றது என்ன இருக்கு அப்படிங்கிற அறிவு எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. அப்படி இருக்கும்போது கரெக்டா அன்னைக்கே பார்த்து நம்மள மாரஞ்சியும் மரிகடன் அவர்களும் வந்து இந்த அமைப்புக்கு நீங்க வரணும்னாங்க. ஆனா என் கிருஷ்ணன் பாரு உடனே கண்டு வந்து உடனே நீ ஏமா கவலைப்படுற, உனக்கு சரியான இடத்துக்கு அவங்களை கூப்பிட்டு போறமான்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சத்தம் இல்லாம நான் வந்து வருஷத்துக்கு இது வரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னதில்லை, இங்க சொல்றேன், குறைந்தது 20 லட்சம் நான் வந்து கோயிலுடைய பணிகளுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். எந்த விதமான பப்ளிசிட்டியும் கிடையாது. நீங்க சில கோயில்கள்ல போய் வெளியூர்ல ஒத்து பார்த்தா மேபி அவங்க ஒரு கல்லுல எங்கேயாவது வைப்பாங்களா இருக்கும். எனக்கு கோயிலுக்கு நிறைய செய்யணும். பிருந்தாவனத்துல வந்து 40 லட்சம் விதவைகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து 8 வயசு குழந்தைங்களா அங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் பிச்சை எடுத்துக்கொண்டு சாப்பிடுகிறார்கள். சோ அவங்களுக்கு நான் வருஷம் போய் நாங்க ஒரு 10 நாள் அங்க இருந்து அவங்களுக்கு டாக்டர் கூடவே கூட்டிட்டு போய் அவங்க கண்ணுக்கு கண்ணாடி, இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான சேவைகள். ஏன்னா ஒரு மனிதனாக, ஏன்னா நம்ம எதுக்காக மனிதனாக படைக்கப்பட்டிருக்கோங்கிறது எல்லாருமே முதல்ல உணரணும். ஒரு பட்சி, ஒரு மிருகம், இப்படி வந்து 8 லட்சத்தி 84 லட்சம் வகைகள் வந்து இருக்கு, பிறவிகள் இருக்கு. அந்த பிறவியெல்லாம் கடந்து ஒரு மனித பிறவி எதுக்கு கடவுள் கொடுத்திருக்காருன்னா அடுத்தவனுக்கு உதவி செய்வதற்காக மட்டுமே அந்த பிறவி. நீ வந்து கூட இருக்கிற ஒருத்தருக்கு உதவி செய்யல, நீ வந்து ஒரு நல்ல காரியத்தை நீ செய்யலன்னா நீ மனுஷனா இருக்கிறதுக்கே அருகதை அற்றவன். சோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இந்து கோயில் இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியும் வந்து அதுல இல்லாமையே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நம்ம அரசியல் பண்ணக்கூடாது? நம்ம ஊருங்க, நம்ம பாரம்பரியம், நம்ம சம்பிரதாயம் எதற்காக விட்டு கொடுக்கணும்? நான் ராமர் கோயிலுக்கு போறேன், அயோத்தியாவுக்கு போறேன், கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு ஒரு முஸ்லிம் கோயில் கிடையாதுங்க. ஆனா அந்த மசூதி கட்டணுங்கிறாங்க. 300 கிலோமீட்டருக்கு கிடையாதுமா. ஆனா உண்மையிலேயே மோடிஜிக்கு வந்து நான் அப்படியே அவர் பொற்பாதங்களை வந்து பற்றி நான் வந்து கண்ணை தொட்டு கும்பிட்டுக்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அவர் சாதிச்சு வச்சாரு அப்படின்னு. இதெல்லாம் தான் எனக்கு அந்த கட்சி மேல ஒரு காதலை வந்து கொண்டு வர வச்சது. அந்த மாதிரி இப்ப எனக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு பதவியை கொடுத்திருக்காங்க. என்னுடைய சொச்சம் இருக்கக்கூடிய அந்த காலத்தை நான் அதற்காக உயிரை கொடுத்து நான் உழைப்பேன். அவர் சொல்லிட்டு வந்துட்டாரு. நான் இப்பவே 2 கோயில் சூஸ் பண்ணி வச்சுட்டேன். அது எந்த ஊர்ல இருக்கு, 1000 வருஷம் கோயில், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்லாம் வந்து நோட் போட்டு வச்சிருக்கேன். ஒரு பெண் நினைத்தால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. இப்பதான் மணிநாயகர் சொன்னாங்க, ஒரு பெண் நினைத்தால் 5 ஓட்டு குடும்பத்துல இருந்து 1 ஓட்டு விடும். அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நாம ஒண்ணு சேர்ந்தோம்னா எல்லாருக்கும் என்ன பணம் வரும், பணம் எங்களுக்கு பணம் தானா வரும். கடவுள் வந்து அவருடைய விஷயத்துக்கு மக்கள் முன் வராங்களான்னு தான் பாக்குறாரு. அவருக்கு என்னங்க, அவர் ஜெகநாதன், அவருக்கு எதுக்குங்க நம்ம பணம்? அவர் கோடான கோடீஸ்வரர். அவரை பார்த்து பிச்சை போட்டாலும் நமக்கே வரப்போகுது. ஆனா யாரு என்ன செய்யறாங்க, செய்வாங்களா, முன் வருவாங்களா அப்படின்னு அவர் பாக்குறாரு. அதை கண்டிப்பா நம்ம செய்யணும், செய்யலாம். நீங்க வந்து நமக்கு எல்லாம் ஒரே ஒரு குறிக்கோள் கரெக்டா இருக்கும். அதை மட்டும் நான் ஒரு குட்டி கதை சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு முறை ஒரு மிகப்பெரிய பக்தர், விஷ்ணு பக்தர்,
சோ அவர் வந்து ஒரு சின்ன ஒரு சர்ச்சை உருவாகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு முஸ்லீம் சொல்றாரு, நான் அல்லாஹ் சொல்லி இந்த மலை மேல வந்து குதிச்சேன்னா என்ன அல்லாஹ் காப்பாத்திடுவாருங்கிறார். உடனே இவர் சொல்றாரு, நான் வந்து இயேசுவே அப்படின்னு சொல்லி குதிச்சேன்னா இயேசு காப்பாத்திடுவாங்க. நான் கூட தான் என் கடவுள் அடிச்சு குதிச்சேனே கடவுளை காப்பாத்திடுவாருங்கிறார். சரின்னு போட்டி வச்சாங்க. அல்லாஹ் சொல்லி குதிச்சாரு, அவரை அல்லாஹ் பிடிச்சிட்டாரு. இயேசுவே சொல்லி குதிச்சாரு, அவரை இயேசு பிடிச்சிட்டாரு. இவர் முருகா, கந்தா, ஈஸ்வரா, நாராயணா, பிள்ளையாரப்ப காப்பாத்துப்பாரு குதிச்சாரு, யாருமே பிடிக்கல. நேரம் டொம்மன் விழுந்து இறந்துட்டாங்க. அப்ப யாரும் யமதர்மராஜா கிட்ட வர, யமதர்மராஜா கிட்ட வந்து, நான் இவ்வளோ பால அபிஷேகம் பண்ணினேன், இவ்வளோ பஞ்சாமிர அபிஷேகம் பண்ணினேன், என்னை அவமானப்படுத்திட்டாரு, எனக்கு பிடிக்கவே இல்லையா அந்த நாராயணன் தான். வா நாராயண கூப்பிட்டுருக்காரு. உன்னை நாராயணன், ஐயோ நீ முருகானியே, டே மச்சான் நீ போறியாடா அப்படின்னாரு. இல்லையா அவர் அண்ணாவை கூப்பிட்டாரு, பிள்ளையாரப்பாரு. இல்லையா அவர் அப்பாவை கூப்பிட்டாரு, ஈஸ்வரன். அப்படி இல்லாம நாம ஒரே குறிக்கோள், ஒரே தெய்வம், ஒரே குறிக்கோள் நம்ம இந்து தர்மம். அதை காப்பாற்றுவதற்காக நம்ம குறிக்கோள்னா இது சிவன், இது வந்து அம்பாள், இது வந்து பிள்ளையார் அப்படின்னு நமக்குள்ளேயே கட்சிகள் எல்லாம் பிரிச்சு விட்டுறாம நான் சொல்றதெல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து நம்மளுடைய இந்து தர்மத்துக்காக நம்ம என்ன செய்யணுமோ, அது ஈஸ்வரன் கோயிலா இருந்தாலும் நம்ம புனரமைக்கலாம், பிள்ளையார் கோயிலா இருந்தாலும் புனரமைக்கலாம், அம்பாள் கோயிலா இருந்தாலும் புனரமைக்கலாம். சோ அதுல வந்து நமக்குள்ள ஒரு ஒற்றுமைங்கிறது கண்டிப்பா வரணும். நீங்க கேட்டுக்கிட்டு இது ஒரு அற்புதமான ஒரு மேடையில என்னை கௌரவிச்சு என்னை பேச வச்சதுக்காக மாரஞ்சிக்கும், மணிகண்டன்ஜிக்கும், செந்தில்ஜிக்கும், இப்படி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குன்னா 48 மணி நேரம் உழைக்க தயாரா இருக்கேன். அதை உபயோகப்படுத்திக்க வேண்டியது கமிட்டி கையில இருக்கு. ஆனரரி அட்வைசர் ராமசுவாமி மற்றும் ஆனரரி பிரசிடென்ட் சற்று முன்பு எனக்கு முன்பு பேசிய அமர்ந்த திருமதி குட்டி மற்றும் சிறப்பு விருந்தினராக என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயந்தி கமலப்பன் மற்றும் ராஜேஸ்வரி பிரியா அவர்களுக்கும், இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர் மற்றும் செயலாளர், அதாவது ஃபவுண்டர் செந்தில்ஜி அவர்களுக்கும், ஸ்டேட் டெபுட்டி செக்ரட்டரி உதவும் கரங்கள் செந்தில்குமார், நிறைய பேருக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பெயர் விடுபட்டிருந்தால் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர்களை போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை என்றைக்குமே பாஜக பயன்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறது. அவர்கள் இருந்தது எல்லோருக்கும் தெரியும், எனக்கு நல்லா தெரியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது 11 வருஷம் தெரியாது அப்படின்னு சொல்றது வந்து நான் வந்து மறுக்கிறேன். ஏன்னா வந்து எங்களுடைய மனதில் எல்லாம் நீங்கள் ஏஎல்எஸ் சுரேஷன் அவர்களுக்கு கூட்டமைப்பின் சார்பாக நினைவு பரிசினை வழங்கி செந்தில்ஜி அவர்கள் கௌரவிப்பார். இனிய வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு எனக்கு தாமதமா வந்திருக்கேன். ஏன்னா எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க, அவங்க பொலிட்டீஷியன் சொன்னாங்க தேர்தல் 1 மாத காலம் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால பல வேலைகள் இருந்தது. இருந்தாலும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருந்ததன் காரணத்தினால தெய்வத்தின் அருளால் இந்த மேடையில நான் ஏறி இருக்கேன். இந்த திருக்கோயில் கூட்டமைப்பு மிகவும் அருமையான ஒரு கூட்டமைப்பாக நான் கருதுறேன். ஏன்னா இன்று பக்தினா என்னன்னு தெரியாத அளவுக்கு மக்கள் இருக்காங்க. பக்தி அப்படிங்கிறது நாம் வழிபடுகிற ஸ்தலங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் விதைக்க வேண்டும் அல்லவா? நம்ம எத்தனையோ கோயில்கள் பாழடைஞ்சு கிடைக்கிறத பார்த்துட்டுமே நாம அப்படியேதான் போயிட்டு இருக்கோம். அதை சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு வச்சு அதுல முக்கிய பணியாக அந்த பணியும் குறிப்பிட்டிருக்கிறதுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். முதல்ல இந்த கூட்டமைப்புக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மணிகண்டன் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த முன்னாடி ஒரு இடத்துக்கு எவ்வளவு வாடகையோ அதே வாடகையை தான் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல இடங்கள் பல கட்சிக்காரவங்க அவங்க பேர்ல மாத்தி எழுதிக்கிட்டாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அவங்களோட ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறதுக்கு எல்லையே கிடையாது. கோவில் நிலங்களையும் அவங்க தன்வசப்படுத்திக்கிட்டாங்க. நாம 50 ஆண்டுகளாக ஒரே மாதிரியான ஆட்சிகளை பார்த்து கொண்டிருப்பதனால அடிமைகளாக இருந்துகிட்டு இருக்கோம். அடிமைகளா இருந்துகிட்டு இருக்கோம் தான் சொல்லணும். முதல்ல அரசியலை மாத்தணும்,
அப்பதான் நம்ம கோயில்களை காப்பாற்ற முடியும். சரி, இவங்க அரசியல்வாதி அதனால இதை பேசுறாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். அது கிடையாதுங்க. அரசியல் வேறு கிடையாது, ஆன்மீகம் வேறு கிடையாதுங்க. கண்டிப்பாகவே தெய்வமும் அரசியலும் ஒண்ணுதான். மக்களுக்கு நேரடியாக சேவை செய்யக்கூடிய வாய்ப்பினை அரசியல்வாதிகளுக்கு கொடுத்திருக்காங்கன்னா அவங்களும் தெய்வத்துக்கு சமமானவர்களாக, நீதி, நேர்மை, தர்மத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? இன்னைக்கு தர்மங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா? இன்னைக்கு ஆட்சி செய்கின்றவர்களுக்கு 80% பேர் வச்சுக்குவோம், 20% பேர் நல்லவர்களாக இருக்கலாம், கண்டிப்பாக இருப்பாங்க. எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் எல்லாருமே ஊழல்வாதிகள் நம்ம முழுவதுமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு வார்த்தை திராவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை அது என்ன ஏது அது எப்படி அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஒரே ஒரு விஷயம் அவங்க விளக்கம் கொடுக்கிறது கடவுள் இல்லை. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இந்து கடவுள் இல்லை. அதைத்தான் அவங்க குறிப்பிடுறாங்க. நான் நேரடியாக கேட்டிருக்கேன் ஸ்டாலின் அவர்களிடம், நேரடியாகனா ஒரு நேரலை மூலமாக நேரடியாகவே நான் கேட்டிருக்கேன். எனக்கு அர்த்தம் தெரியல சார், ஒரு சீனியர் பொலிட்டீஷியனா உங்களை நான் நினைக்கிறேன், நான் ஒரு ஜூனியர் பொலிட்டீஷியனா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய கொள்கையிலே திராவிடம் என்பதற்கான அர்த்தம் என்ன? நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதா அல்லது இந்து கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா? அதிகமான பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்துக்கள். ஆனா அவர்களை பற்றி மிகவும் தைரியமாக அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லி, குறிப்பாக இந்து கடவுள் இல்லைன்னு அவங்க இஸ்லாமிய திருமணத்திற்கும் பிற திருமணங்களுக்கும் போகும்போது பேசியிருக்காங்க. அதை நம்ம கேட்டிருக்கோம். எல்லாரும் கேட்டிருக்கீங்கல்ல? எல்லாரும் கேட்டிருக்கோம். அப்ப அதை எப்படி சொல்றீங்க? விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கெல்லாம் அவர்களிடம் விளக்கம் கிடையாது. இன்னைக்கு அவங்க மனைவியை கோயில் கோயிலாக போக வைத்து ஓட்டுகள் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதையும் விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கேயும் இந்த தெய்வம் தான் சார் உங்களுக்கு கை கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க முருக வேலைதான் எடுத்து கையில வச்சு நிக்கிறீங்க. தெய்வம் இல்லாமல் இங்க அரசியலே இல்லை. நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இன்று உருவாகி இருப்பது கண்டிப்பாகவே தெய்வத்தின் செயல், இந்து தெய்வத்தின் செயல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாரையும் வச்சு வேறு சொல்ல வச்சுட்டாரு முருகபெருமான். சேர்ந்து அவருக்கு அரசியல் கட்சிகளை பற்றி பேச விரும்பல. நான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி ஒன்று தொடங்கி இருக்கேங்க. இருந்தாலும் நான் குறிப்பிடுவது மதம் இல்லை என்று சொல்வது கிடையாது. ஒருவர் தன் மதத்தை நேசிக்கலாம், அதை வளர்க்க நினைக்கலாம், அதை பராமரிக்கலாம், எல்லாமே செய்யலாம். நம்மளால பிறருக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்கக்கூடாதுங்கிறதான் நான் குறிப்பிட விரும்புறேன். நம்ம மதத்தினால பிற மதத்தினருக்கு எந்த விதமான விளைவுகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதன் அடிப்படையில தான் நான் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கேன். ஒரு பெண்ணாக இருந்து தொடங்கி இருக்கேன். அம்மா தான் சொன்னாங்க, பெண் நினைச்சால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் அந்த அரசியல் கட்சியை தொடங்கி பயணத்தை தொடங்கி இருக்கேன். உங்க எல்லாருடைய ஆதரவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேடையில நான் ஏறும் போது ஆகா பரவாயில்ல, இது ஒரு புதுவிதமான மேடை, ஒரு புதுவிதமான மேடை தான் எனக்கு. நான் கோயில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து தனியாகவே நான் கோயிலுக்கு செல்லக்கூடிய நபர் தான். அதனால இது எனக்கு ஏத்த மேடை தான். என்னுடைய இளமை பருவம் வரைக்கும் ஒரு கோயில் விடாம ஏறி இறங்கி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். ஆனா இன்னைக்கு கோயில் சொத்துகள் என்ன இருக்கு, அதோடைய முழு விவரம் என்ன, அந்த விவரம் நம்ம வெப்சைட்ல இருக்கா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அறநிலைத்துறையோட வெப்சைட்ல கோவில் நிலங்களை பத்தின செய்திகள் சரியாக இருக்கிறதா கருதுறீங்களா? அப்ப அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ இந்த கூட்டமைப்பு, உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், டிஜிட்டலைஸ் பண்ண சொல்லுங்க. டிஜிட்டலைஸ் பண்ணுங்க. இது எங்க இருக்கு, இது இவங்கள்ட்ட இருக்கு, இதை நம்ம மீட்கணும், இதை எடுக்கணும்னு சொல்லி நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாருக்கும் வெளிப்படைத்தன்மையாக காண்பிக்க வேண்டும். அதே மாதிரி அந்த டெண்டர் விஷயம், கோயில்களுக்குள்ள உள்ள டெண்டர் விஷயமும் வெளிப்படையாக இருக்க வேண்டும். பாமரர்களும் அதை பயன்படுத்திக்கணுங்க. அரசியலோட ஈடுபாடு உள்ளவங்களும் ஒரு மேல்மட்டத்தில் உள்ளவங்க மட்டுமே கோயில்களின் திருக்கோயில்களின் கூட்டமைப்புக்கு என்ன ஆணைய தலைவராக தேர்ந்தெடுத்து ஒரு மானிட பிறவி எடுத்தது நம்ம தர்மத்தை காப்பாத்துறதுக்காகவும், நம்ம கோயில்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கணும், உழவார பணி பண்ணணும், நம்ம இந்து தர்மத்தை நம்ம விட்டுடக்கூடாதுங்கிறதுல
எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அதுதான் என்னுடைய குறிக்கோள். கண்டிப்பா இந்த கூட்டமைப்புல இருந்து பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு நாங்கள் எடுத்து செல்வோம். நிறைய அர்ச்சகர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பவானை கோயில் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய இடங்களை ஆக்கிரமிப்புல இருந்து அதை மீட்டெடுத்து கோயில் சொத்துக்களை மீட்டெடுத்து எல்லாமே தலைவர் வந்து இங்க செந்தில் அவர்கள் இருக்கிறார்கள், மணிகண்டன் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் உறுதுணையோடு ஒரு மூத்த சகோதரியாக நான் இதில் என் உயிரை கொடுத்து உழைப்பேன் என்று சொல்கிறேன். 99 நாள் பிக் பாஸ் இருக்கும்போது பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க. பட் பிக் பாஸ்ன்றது அவர் தான். அந்த கோயிலுக்குள்ளார பிக் பாஸ் அப்படின்ற கோயிலுக்குள்ளார நான் போன பிறகுதான் எனக்குள்ள இருக்கிற சில விஷயத்தெல்லாம் வெளியே விட்டுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு காசி மாதிரி. நீங்க கைத்துல காசினா தூத்துக்குடி காசி காசி வாரணாசி காசி அந்த மாதிரி காசிக்கு போனா ஏதாவது விட்டு வர சொல்லுவாங்க. நான் அங்க போனோன்னே என்னுடைய கோபம் என்னுடைய எதிர விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க விட்டேன். அதுக்கப்புறம் தான் நீங்க நினைச்சு பாருங்க, இந்த கூட்டமைப்புல பாலாஜி கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாலாஜி வந்துட்டு நீங்க ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செந்தில் சாரும் சரி, மணியும் சரி, எனது நெருங்கிய நண்பர் சேகர் அவர்களும் சரி, இங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, வெற்றி வந்திருக்காரு, அன்பு சாதர் வந்திருக்காரு. இதோட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவோ சினிமா ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட்டுருக்கேன். ஆடியோ லான்ச்சுக்கோ எதுக்கோ நம்ம பல பூஜைக்கு அந்த மாதிரி கூப்பிட்டுருக்கேன். அப்பெல்லாம் வராத எங்க அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டு ஃப்ரெண்டோட உட்காந்துருக்காங்க. இதான் எனக்கு பெரிய எங்க அம்மா என்ன சொன்ன, அம்மா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு இந்த மாதிரி நான் வந்துட்டு போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டேன். நீங்க வரீங்களாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் அழுதாங்க. ஏமா அப்ப பெத்ததுக்கு படுகிறேன்னு. இல்லப்பா எப்பயாவது கடவுள் புத்தி கொடுத்தாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எந்த காலேஜ் ஃபங்க்ஷன் போனாலும் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போவேன். ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஏதாவது ஆனுவல் டேக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்படி போகும்போது அம்மா கிட்ட சொல்லிட்டு போவேன், என் தங்கச்சிகிட்ட சொல்லிட்டு போவேன், இந்த மாதிரி இன்னைக்கு காலேஜ் ஃபங்க்ஷன் போறப்பா, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் போறப்பா அப்படின்னு. சொன்ன உடனே வந்துட்டு ஏன் கூட போறது இல்லையா, அவளுக்கும் கொஞ்சம் நட்டம் இருக்கும். அவ உடனே சொல்லுவா, அம்மா சந்தோஷப்படு, நம்ம அண்ணன் இப்பயா ஸ்கூலுக்கு போறானே அப்படின்னாங்க. மறுபடியும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டமைப்புல என்னையும் ஒரு அங்கமாக சேர்த்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பணி கொடுத்துருக்காங்களோ அதை நிச்சயமா சிறப்பா செய்வேன். வித் சப்போர்ட், உங்க சப்போர்ட்டோட நான் நிச்சயமா செய்வேன் அப்படின்னு உறுதி கூறியிருக்கிறேன். இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா, என்னுடைய சமீபத்துல ஒரு 15 நாள் பிஸியா இருப்பேன் விஜய் டிவில. ஒரு 15 நாள் வந்துட்டு இப்ப விஜய் சாரதி அப்படின்ற மூலமா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். அவருடைய கம்பெனியில என்னையும் ஒரு அங்கமா அவர் சேர்த்திருக்காரு. எங்க கம்பெனில இருந்து வந்துட்டு டிஎம்டி குரூப்ல இருந்து நண்பர்கள் வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைது கொடுக்குறாங்க. தேங்க்யூ. பாலாஜி அவர்களுக்கு நன்றி. பாலாஜி அவர்களுக்கு நினைவு பரிசினை செந்தில்ஜி அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். தமிழகம் என்பது எத்தனை மகான்கள் இந்த நாடபூமியிலே என்ற வண்ணம் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் பிறந்த ஒரு சொர்க்க லோகம் தான் இந்த பூமி. இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மண்ணு யாருடையது? எம்பெருமான் சிவபெருமானுடையது. இதுல எந்த மாற்றமும், இது எவனுடைய மண்ணும் கிடையாது. சிவனுடைய மண், எம்பெருமானுடைய மண்ணு. அப்படிப்பட்ட மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான ஒரு தமிழ்நாடு இந்து திருக்கோயில் கூட்டமைப்பு. இந்துனா எல்லாருக்கும் தெரியும், திருக்கோயில்னா எல்லாருக்கும் தெரியும். கூட்டமைப்பு, இந்த கூட்டமைப்புல என்ன? ஒன்றுபடுதல், ஒன்று சேர்த்தல், நாம எல்லாம் ஒற்றுமையா இருத்தல். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தாதான் இந்த தமிழகத்தை
நம்ம இந்து தர்மத்தை சனாதன தர்மத்தை நம்ம காக்க முடியும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் அரசியலுக்காக பேசவில்லை, ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யார் எதை சொன்னாலும் அது நல்ல விஷயமாக இருந்தால் அதை சொல்லலாம். அந்த வகையிலே CN அண்ணாதுரை அவர்கள் ஒரு பல்கலைக்கழக மாணவருடைய யூனியன் மீட்டிங்க்கு போற ஒரு மாணவனை கூப்பிட்டு யூனியன் மீன்ஸ் யூனியனுக்கு ஒரு எம்பளம் தாடான்ற அவன் ஏதோ சொல்றான். கடைசியில சொன்னார் யூனியன் மீன்ஸ் ஆனியன். உருளைக்கிழங்கு உரிக்க உரிக்க கடைசி வரையில் வராது, வெங்காயம் தான் உரிக்க உரிக்க கடைசி வரையில் வரும். அப்படி வச்சிருந்தோம்னா அது விலை காஸ்ட்லி, சமைச்சா நல்லா இருக்கும், தூக்கி கூட வச்சுக்கிறோம். அதே ஒரு வெங்காயத்தை உரிச்சு போட்டோம்னா குப்பையா வாரி போடுன்றோம். நம்மளால ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமைக்கு இலக்கணமே ஒரு எம்பளமே ஆணியம் தான் சொல்ல போனா. நம்மளால ஒற்றுமையா இருந்தோம்னா எந்த விதமான யாராலையும் ஒன்றும் நம்ம இந்து மதத்தை ஒன்றும் செய்ய முடியாது. பெருமாள் கோயில், நான் ஒரு இடத்துல சிவன் கோயில்ல பெருமாளை வச்சுட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். இந்த கும்பாபிஷேகத்துக்கு அடித்தளமிட்டாங்க வடவாதி ஆதீனம் பேர். அங்க ஒரே சலசலப்பு, நைட்டு சண்டை. இந்த நாமமும் பட்டையும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, சண்டை. என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க நாமம் போட்ட வைணவர் வரல, சிவாச்சாரியர். அதனால பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சு. அப்ப நான் அந்த மேடையில அந்த